பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது 3வது வசனம் எடுத்துக்கோங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமீன். இந்த வசனத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மேசியாவை பத்தி நம்ம ஏசு கிறிஸ்துவை பத்தி. ஏசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, நமக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்டு அவ்வளவு நொறுக்கப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனாலும் உயிர்த்ததன் மூலியமா தேவன் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். தேவனை துதிக்கும் புது பாட்டு நம்ம ரட்சகர் நம்மளுக்கு வந்ததுனால. அது இன்னொன்னு என்னன்னாக்க, மனுஷங்க நம்ம எல்லாருமே பாவங்கிற ஒரு சேர் இதை பாருங்களேன், பயங்கரமான குழியிலும் உளையான சேர் எப்படி இருக்கும்? சகதி சொத 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 உள்ள கால் போச்சுன்னா இழுத்துக்கிட்டே போகும். ஒரு மனுஷன் சேத்துல விழுந்துட்டான்னா அவனால வெளியில வரவே முடியாது. அது மாதிரிதான் பாவங்கிற சேருல இந்த அநியாயமான உலகத்துல, பாவமான உலகத்துல ஆசைகள், இச்சைகள், அடிமைத்தனங்கள், பிசாசின் கட்டுகள், சாபபாப கட்டுகள்ங்கிற சேர் குழியில நம்ம மனுஷங்க நம்ம மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகரிச்சே பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? நம்மள பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி, நம்ம ஒவ்வொருத்தரையும் தூக்கி, அவரை நம்புறவங்களை, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்களை தூக்கி எடுத்து நம் கால்களை கண்மலையில மேல நிறுத்துறாராம். எல்லா பயத்தில இருந்தும் எல்லா அடிமைத்தனத்தையும் நீங்களாக்கி அதோட என்ன பண்றாரு? தேவனை துதிக்கும் புது பாட்டை, சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுத்து தேவனை துதிக்கும் புது பாட்டுனால நம்ம வாயை நிரப்புகிறார். ஸோ இதுல எப்பவுமே இந்த வசனத்துல அவைக்கு ஒரு விதத்துல நீங்க பாக்கறச்சே இது மேசியாவை பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தின இந்த அதிகாரம் அதுல இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுதுனால எழுப்பிட்டாரு, பல்லமினால எழுப்பிட்டாரு. அப்ப நம்ம புது பாட்டுனால துதிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம பாப சாப கட்டுல இருக்கறச்சே, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளச்சே, அவரை நம்பர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த அடிமைத்தனத்திலேருந்து தூக்கி எடுக்கிறதோட மாத்திரம் இல்ல, கண்மலையில நிறுத்துறாராம். ஒரு ஹையர் போஸ்ட்ல போய் நம்மளை உட்காத்தி வைக்கிறாரு. எப்படி? எட்டர்னல் லைஃபுக்கு நேரா நம்மளை கொண்டு போறாரு. ஆமீன். வாங்க நம்ம ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி விடுதலையாக்கினீரே. ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து கை தூக்கி விட்டீரே. கண்மலையின் மேலே எங்களை நிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக ஜீவனை தந்தீரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உண்மை துதிக்கிற புது பாட்டுனால, துதியினால எங்கள் வாயை நிரப்பினதுக்காக நன்றி ராஜா. கர்த்தருக்கு கண்டு அப்பொழுது எல்லோரும் நாங்கள் புது பாட்டுனால பாடும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லோருக்கும் உண்டாகுமே. கர்த்தாவே உண்மை வந்து சேவிப்பார்களே, உமது ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை வந்து சேர்வார்களே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கண்டிப்பா கர்த்தரை துதிக்கிற புது பாட்டுனால நம்ம ஒவ்வொரு நிரப்பியிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் ஏதாவது அடிமைத்தனத்துல பயத்துல இருந்தீங்கன்னா அவர்கிட்ட அறிக்கையிடுங்க, மனம் திரும்புங்க. அவர் மன்னிக்கிற தேவன், அதே மாதிரி மனதுருக்கத்தின் தேவன், அவர் நீதிபதி. அதே மாதிரி உங்களை அந்த பாபசாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறதோடு மட்டும் இல்லாம உங்களை அவர் துதிக்கிற புது பாட்டுனா நிரப்புவார். ஆமீன். God bless you.